எல்லா வருஷமும் ஒரே மாரி நடக்கணுங்கிறது கிடையாது. ஒரு வருஷம் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வைப்போம். ஒரு வருஷம் வந்து வாங்க முடியாது. அதனால நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். மஞ்சள், குங்குமம், உப்பு, அரிசி, பருப்பு, சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த அக்ஷய திருதிய நாள்ல லக்ஷ்மி பூஜை பண்றது நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. தங்கம் வைக்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமான்னே தெரியல. அதனால நம்ம இந்த நாள்ல சேமிப்பு வந்து தொடங்கலாம். ஒரு உண்டியல் வாங்கி வச்சு சேமிப்பு தொடங்கி அடுத்த வருஷம் அக்ஷய திருதிய அன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கலாம். சாயந்தர நேரத்தில் 6 மணிக்கு மேலே தான் லக்ஷ்மி பூஜை வந்து நான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். மஞ்சள், குங்குமம், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சு அரிசி, பருப்பு, வெல்லம் இதெல்லாமே வச்சு நான் சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அப்பாவுக்கு ஃபீவர் அப்படிங்கிறனால வந்து நெய்வேத்தியமும் நான் வந்து எதுவும் செய்யலை. அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரே ஒரு சாத்துக்குடி மாதிரி எடுத்து வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன். நீங்கள் எந்த டைமிங்கில் வந்து சாமி கும்பிட்டுருந்தீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த விஷயம் நடந்தாலும் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்த நம்ம பேர்டனாக வந்து கஷ்டமாக நினச்சிட்டு இருக்கோமோ அது வந்து கஷ்டமாகவே தான் தெரியும். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நான் பண்ண வேண்டிய ஒரே வேலை இந்த பூஜை மட்டும்தான். இந்த பூஜை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபைடாக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுறதுனால ரொம்பவே நல்லது. டெய்லியுமே நம்ம வந்து பூஜை பண்ணலாம். காலையிலையும் மாலையிலையும் நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி நம்ம கற்பூர ஆரத்தி காட்டி நம்ம சாமி கும்பிட்டாவே நமக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றி சொல்லி நான் வந்து சிம்பிளாக எளிமையான முறையில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி காலையிலே வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.